அத்தியாயம் 22. ஜீவிதா மறுபடியும் சென்னை போக வேண்டும் என்று சொல்வாள் என்று எதிர்பார்க்காத கருணாகரனோ எதுவுமே பேசவில்லை. எங்க போனாலும் நான் தானடி உன் புருஷன், நீ போ, நான் அடுத்து என்ன செய்யணும்னு பாத்துக்கிறேன் என்று அவளையே பார்த்திருந்தான். அவன் இப்பொழுது எதுவுமே பேசக்கூடிய மனநிலைமையிலேயே இல்லை. அதனால் அப்படியே அந்த ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டான். இதற்கு மேல் யாரிடமும் பேச விரும்பாத கருப்பசாமியோ ஜீவிதாவின் கையில், உங்க அப்பா கொடுத்த நகையெல்லாம் இதுலதாம இருக்கு, நீ பத்திரமா வச்சுக்க என்று எல்லாவற்றையும் அவளது கையில் கொடுத்துவிட்டு கருணாகரனை பார்த்தவருக்கு அவனை அடிக்கும் அளவுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அவனிடம் காட்ட முடியாமல் முறைத்து கொண்டே போய்விட்டார். ஜீவிதா அவனை கண்டு கொள்ளாமல் நேராக அவர்கள் ரூமிற்குள்ளாக போய் கட்டிலில் கவிழ்ந்து படுத்து கொண்டாள். குணசேகரனும் சூர்யாவும் தான் கருணாகரனின் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். சூர்யா அவனின் தோளில் தட்டி, சின்ன மச்சான், இந்த பொண்ணுங்க மனசையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. அதை விட ரொம்ப முக்கியம், நம்மளை நம்பி வந்தவங்களை எந்த காரணத்தை கொண்டும் வார்த்தைகளால வதைக்க கூடாது. அதுவும் சொல்லப்போனா நீங்க பேசின வார்த்தைகளெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள் இல்லையா என்று அவனுடைய தவறை சுட்டி காட்டினான். அதை கேட்டதுமே தன் கண்களை திறந்து பார்த்த கருணாகரனோ, எதுக்கு இப்ப இந்த பேச்சு, விடுங்க, நான் பேசுனது தப்பாவே இருக்கட்டும், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், வேற என்ன செய்யறது? என்னதே தப்பாவே இருக்கட்டுமா? மச்சான், நீங்க பேசினது தப்பு மட்டுமில்ல, அதுக்கு பேரு வார்த்தையால வதைக்கிறது. உங்க தங்கச்சி விஷயத்துக்கே வருவோமே, நான் தாலியை கட்டினதும் என்னதான் நீங்க பிரச்சனை பண்ணாலும் எனக்காக என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே வந்தா தெரியுமா, அந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணுமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம்தான் என்ன சில பல பிரச்சனைகள்லாம் இருந்து கடந்து வர தைரியமும் தந்துச்சு. உன் பொண்டாட்டி உனக்காக இவ்வளவு இறங்கி வந்திருக்கா, நீ வேண்டா விருப்ப தாலியை கட்டினாலும் கூட உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட உனக்கு மரியாதை தந்து வந்தால, அதுக்காக நீ அவளுக்கு என்ன மரியாதை கொடுத்த மச்சான்? அவங்க அண்ணன் கூப்பிட்ட உடனே இந்தா உன் தங்கச்சியை பிடிச்சிக்கோ, கூட்டிட்டு போன்னு சொல்வியா நீ? யார் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டிடாவ, அவளை நான் பார்த்துப்பேன், உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு போங்கடான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரலையே. இந்த வாய் தான் உனக்கு கேடு, போ, உன் வாய்க்கு வாஸ்து சரியில்லை மச்சான், கவனமா இருந்துக்க என்றவன் அடுத்த நாள் சென்னைக்கு போக வேண்டும் என்பதால் மேலே அவர்கள் ரூமுக்கு போய்விட்டான். ரோஜாவும் அவனுக்கு பின்னாலேயே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய்விட்டாள். இவரே நம்ம தங்கச்சி கழுத்துல தெரியாம தாலி கட்டினவர் தானே, எனக்கே அறிவுரை சொல்லிட்டு போறாரு. அப்பவும் நம்ம கூப்பிட்டதுக்கு பட்டுமா வரலையில, ஆனா இங்க என் பொண்டாட்டி அவங்க அண்ணன் கூப்பிட்டதும் போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாளே, அதை யாரும் சொல்ல மாட்டாங்களே என்று சத்தமாகவே பேசினான். அதை ஜீவிதாவும் கூட ரூமிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். ஆமா, இங்கே இருந்து கோபத்துல இவங்க மண்டையில் அம்மிக்கலை தூக்கி போடாம எங்க அண்ணன் கூடவே சென்னைக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் என் தப்பு தான். இன்னும் நம்ம என்ன தப்பு பண்றோங்கிறதையே இந்த காட்டானுக்கு புரிய மாட்டேங்குதே. இந்த ஆளு கூட எல்லாம் வாழ முடியாது போல இருக்கு. நான் கடைசி வரைக்கும் இப்படியே தனியா தான் வாழணும் போல. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்களேன் என்று கண் கலங்கி போனாள். குணசேகரனோ, தம்பி, அந்த பொண்ணை எதுக்குப்பா அவ்வளவு பேச்சு பேசின? அது உன்னை பார்க்கத்தானே வந்துச்சு, நீ ஏன் அனுசரணையா பேசல? அந்த புள்ள என்ன பணத்துக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு? அதுவே உன்கிட்ட இருந்து ஒதுங்கி போகணும்னு தானே அந்த சீனிச்சாமி மவனை கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சுது. அதையும் கெடுத்து விட்டுட்ட. நீயா தேடி போய் அந்த பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலியையும் கட்டிட்டு இப்படி பேசலாமாப்பா? அது தப்பு இல்ல. திடீர்னு தோப்புக்குள்ள வந்து என்னை பார்த்தா அப்படித்தானே தோணும். இந்த 3 வருஷமா எங்க போனாலாம் அவ? என்கிட்ட வக்கனையா இப்படி கேட்குறீல, இதையே அந்த புள்ளைகிட்ட அன்னைக்கே கேட்டிருந்தீனா அதுவே விளக்கமா சொல்லியிருக்கும்ல. அதை விட்டுட்டு அவ உன்னை மயக்க வந்திருக்கா, பணத்துக்காக வந்திருக்கா, பழிவாங்க வந்திருக்கான்னு நீ ஏன் இவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசியிருக்க? அவங்க அப்பா அண்ணன் மேல இருந்த கோபத்தை நீ ஏன்பா அவகிட்ட காட்டியிருக்க? அவன் மேல வச்சிருந்த காதலை நீ காட்டினியா? இப்படி இருக்கிறதெல்லாம் சரியில்லை கருணா. இது உன் வாழ்க்கை, புரிஞ்சுக்க. இதை நீ தான் சரி பண்ணணும். அன்பா பேசி அவளை சமாதானப்படுத்திக்கணும். அவளை உன்னோட நீ இருக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீ யோசி தம்பி என்று பெரிய ஹிப்போபட்டாமஸ் சின்னதற்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிற்று. கருணாகரனுடனே எழுந்து அவன் ரூமுக்குள் போனான். அங்கே ஜீவிதாவோ அவளுடைய அப்பா கொடுத்த நகை பணத்தை எல்லாம் கருணாகரனின் பீரோவில் எடுத்து கொண்டிருந்தவளுக்கு யோசனையாகவே இருந்தது. ரோஜா அண்ணி கிளம்பும்போது தானும் அவர்களோடு போக வேண்டும் என்று யோசித்து கொண்டே பெருமூச்சோடு நின்றிருந்தாள். ஏன் பீரோவை திறந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பணத்தை திருடிக்கிட்டு இருக்கேன். போதுமா? பணத்துக்காகத்தான் உங்களை கட்டிக்கிட்டேன். அப்ப சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி திருடி வச்சுக்கிட்டா பெட்டியில வச்சு எடுத்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும்ல, அதான் உண்மை, சொல்லிட்டேன் என்று பேசிவிட்டு நகையையும் வைத்துவிட்டு அப்படியே திரும்பியவள் கருணாகரனின் மீது மோதி நின்றாள். அவ்வளவு நெருக்கமாக அவன் வந்து நிற்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை இடித்து கொண்டு நின்றதுமே அப்படியே ஏறிட்டு அவனை பார்த்தாள். அவனோ அவள் பேசியதற்கு கோபமே படாமல் நின்றிருந்தான். அதை பார்த்தவள் அமைதியாக அவனிடமிருந்து விலகி போக எத்தனிக்கவும் அப்படியே அவளது இடுப்போடு கை போட்டு தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டு அவளிடம், என்ன சொன்ன இப்ப? அதை திரும்பி சொல்லு என்று கேட்டான். ஒன்றும் சொல்லல, புலம்பிக்கிட்டு இருந்தேன்.
நீ புலம்புறத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, திரும்ப புலம்பு. அதற்கு அவனை பார்த்து உதட்டை சுளித்து அழகு காட்டியவளோ தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது நாடியை வேகமாக பிடித்து அழுத்தியவன், என்ன உதடு அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிட்டு வருது? ஏன் உதடு எந்த பக்கமும் போகும்? ஓஹோ, அப்ப என் உதடு எங்க போனாலும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன? என் உதடு நான் என்ன வேணுனாலும் பேசுவேன், அதை எங்கனாலும் நகர்த்துவேன்னு சொன்னேன். அதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா என் உதடு அப்புறமா அங்க தொட்டுருச்சு இங்க தொட்டுருச்சுன்னு நீ சத்தம் போடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடும் தொடும், விடுங்க, என்ன நான் தான் பழி வாங்க வந்திருக்கேன்ல, என்ன எதுக்கு தொடுறீங்க என்று அவனுடைய கையை தட்டிவிட்டாள். ஆனால் அவனோ அவளது கன்னத்தோடு சேர்த்து மீண்டும் பிடித்து தன் பக்கமாக இழுத்தவன் அவளது கண்களை பார்த்தவாறே அப்படியே உதட்டின் பக்கம் குனிந்தான். ஆஹா, இவங்க வேற வழியில இறங்குறாங்க, இது எப்படி சமாளிக்கிறது நாம என்று அவள் நினைத்து முடிப்பதற்குள்ளாகவே அவளது அந்த அழகான உதடுகளில் தன் வேலையை தொடங்கிவிட்டான். ஜீவிதா இந்த நேரத்தில் இதை எதிர்பார்க்கவே இல்லை போல. இங்க இவ்வளோ நடந்திருக்கு, நான் அவன்கிட்ட இருந்து விலகி போகணும்னு சொல்லித்தான் நாளைக்கு சென்னைக்கே போறேன். ஆனா இவங்கள பாரு எதுக்கு அடி போட்டுட்டு இருக்காங்கன்னு. இவங்க மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நான் வேண்டாமா, ஆனா என்னோட இந்த உறவு வேணுமா? என்னங்கடா இது என்று குழம்பி போய் அவனிடமிருந்து விலகிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணினாள். ஆனால் அவனோ மீண்டுமாக அவளை எடுத்துக்கொள்ள முயன்று கொண்டிருந்தான். ஒரு கை அவளுடைய தலையை பாந்தமாக பிடித்து கொண்டது. அவனுடைய மறுகையோ அப்படியே அவளின் பின்பக்கம் விளையாடி கொண்டிருந்தது. அதை உணர்ந்தவள் அதிர்ச்சியாகி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவனுமே அவளைத்தான் பார்த்தான். இருவரது பார்வைக்குள்ளுமே அவர்களை அறியாமல் அவர்களது காதல் ஒளிந்திருந்தது. இப்போது மெதுவாக அவளுடைய இதழை விட்டவனோ அவளை நெருங்கி அழித்து கொண்டே நின்றான். என்னை விடுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். அவள் அப்படி சொன்னதுமே அவளுடைய கன்னத்தை தடவி கொடுத்தான். அவளுக்கு அது எரிச்சலாகவே இருந்தது. அவனுடைய கையை தள்ளிவிட்டாள். அவனோ மீண்டும் அவளுடைய கன்னத்தை பிடித்திழுத்தான். என்றவள் அவனிடமிருந்து நகர்ந்து கட்டிலுக்கு போவதற்கு நடந்தாள். கருணாகரனோ ஜீவிதாவின் வயிற்றோடு கை போட்டு பிடித்து அப்படியே தன்னோடு தூக்கி கொண்டவன் அவளை கட்டிலில் கொண்டு போய் படுக்க வைத்தான். அப்பாடா, நான் தப்புச்சண்டா என்று உருண்டு போய் கட்டிலின் அந்த பக்கமாக வசதியாக சுவரோரம் போய் படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். இப்படியே நம்ம தூங்கிடணும், எதுவும் பேசிடக்கூடாது, இல்லைன்னா சண்டைதான் வரும் என்று கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். இப்போது கட்டிலில் உருளும் அசைவு வரவுமே, என்ன பண்றாங்க இவங்க என்று கண்களை திறந்து பார்த்தாள். கருணாகரன் அங்கு தன்னுடைய சட்டையை கலற்றி எறிந்துவிட்டு வெற்றுடம்போடு அவள் பக்கத்தில் படுத்திருந்தான். இவள் எழுந்து வெளியே போக வேண்டுமென்றாலும் இல்லை கட்டிலிலிருந்து கீழே இறங்க வேண்டுமென்றாலும் அவன் எழுந்தால்தான் உண்டு. ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று யோசிக்கும் போதே கருணாகரன் அவளை திரும்பி பார்த்தான். ஜீவிதா மீண்டும் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். இப்போது அவனுடைய மூச்சு காற்று அவளுடைய கழுத்தில் வந்து விழுவது போன்றிருந்தது. என்னடி ஜீவிதா, இது உனக்கு வந்த சோதனை? இதென்ன பக்கத்துல வந்து படுத்துட்டாங்களோ? அப்படியே பக்கத்துல வந்தாலும் இவங்க மூச்சு காத்து எப்படி என் கழுத்துல படும் என்று நினைத்தவளோ சட்டென்று கண்களை திறந்து பார்த்தாள். அவளையே வாசம் பிடித்து கொண்டிருந்தவன் அவள் கண்களை திறந்ததுமே வேகமாக அவள் நடு கழுத்திலேயே முத்தம் வைத்தான். ஐயோ என்று பதறி எழுந்தவளின் வயிற்றில் கை வைத்து அழுத்தி பிடித்து மீண்டும் படுக்க வைத்தான். அவளது கால் மேல் இவனுடைய காலை போட்டு பிடித்து கொண்டான். ஐயோ என்று பதறி போனவள் அங்கும் இங்கும் தப்பி போக வழி தேடினாள். கருணாகரனை தாண்டி ஒரு இன்ச் கூட நகர முடியுமா என்ன? எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து படுக்கிறீங்க? எனக்கு இப்ப தூங்கணும். அதான் என்னெல்லாம சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு என் பக்கத்துல வரீங்க? இனிதான் நமக்குள்ள ஒன்றும் இல்லைல்ல, எப்படியும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிட போறோம், அதுக்கு எதுக்கு என் பக்கத்துல நெருங்கி வரீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு தானே பிரிய போறோம், இப்ப என் பொண்டாட்டி தானே, நான் என் பொண்டாட்டி பக்கத்துல தான் படுத்திருக்கேன். ரொம்ப துள்ளாத, அப்புறம் கடிச்சு தின்றுவேன். ஐயோ என்ன ஐயோ? ஒன்றும் இல்லை, உங்க காலை எடுங்களேன், தூண் மாதிரி கிடக்கு. அப்போ உன் காலை தூக்கி என் கால் மேல போடு. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் இப்படித்தான் போட்டிருப்பேன். எனக்கு வலிக்குதுல, காலை எடுங்க. அவள் வலிக்குது என்று சொன்னதுமே காலை எடுத்து கொண்டவன் மொத்தமாக அவள் பக்கம் இப்போது திரும்பி படுத்தான். போச்சுடா, இது வேறையா என்று அவளுமே சுவர் பக்கமாக திரும்பி படுக்க அவளுடைய முதுகில் தன்னுடைய முகத்தை வைத்து தேய்த்தான். ஆஹா, இவங்க இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க போல என்று நினைத்தவளோ, மிஸ்டர் கருணாகரன், நம்ம பிரிஞ்சிருக்கோம். எங்க அண்ணன் கிட்ட என்னை கூட்டிட்டு போக சொன்னீங்கல்ல, அதனால நான் உங்ககிட்ட இருக்க விரும்பல. இப்போ எதுக்கு இப்படி ஒட்டிக்கிட்டே வரீங்க? நீங்க என்னை தனியா விடுங்க. எனக்கு உங்ககிட்ட இப்படி சேர்ந்து இருக்கிறதுல விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இருக்குல்ல, அது போதும். அப்போ ஏன் விருப்பம்? அதுவும் ஏன் விருப்பம்தான்.
என்றவனோ இதற்கு மேல் இவளை பேசவே விடக்கூடாது என்று நினைத்து அப்படியே அவளை நாடி பிடித்து தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். அதில் பயந்து போய் அவனை பார்த்தவளின் கண்களை படித்தவனோ அவள் இதழில் மூழ்கிவிட்டான். அவ்வளவுதான். ஜீவிதாவுக்கு இதுவரையும் இருந்த கோபமெல்லாம் காணாமல் போய் அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள். அவள் காதல் மயக்கத்தில் கண்களை மூடியதை பார்த்தவனுக்கு அப்போதே அவளை மொத்தமாக எடுத்துக்கொள்ள உடலெல்லாம் பரபரவென்று தூண்டியது. அவள் மேல் கவிழ்ந்தவனோ தன்னுடலால் அவளை மூடிக்கொண்டான். காதலால் அவளுடைய இதயத்தை திறந்திருந்தான். அச்சச்சோ ஜீவிதா, இப்படி கவுத்திரியேடி, காட்டா உன்னை காதல்ல மொத்தமா வீழ்த்திட்டானே. அத்தியாயம் 23. அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே ஜீவிதா தன் பக்கத்தில் படுத்திருந்தவனை 2 எத்து எத்தலாமா என்றுதான் பார்த்தாள். இவ்வளோ சண்டையிலையும் நம்மக்கிட்ட ஒட்டி உரசிக்கிட்டு வந்ததும் இல்லாம மொத்தமா நம்மளை ஆட்டையை போட்டுட்டு தான் தூங்குறாங்க. என்ன மாதிரி ஆளுவுக என்று கோபம் வந்தாலும் கூட எதுவும் சண்டை போட பிடிக்காமல் அப்படியே அவனுடைய கையிலிருந்து விலகி எழுந்தாள். இதுக்கு மேல இங்க இருந்தோன்னா இன்னும் கோபம்தான் வரும், அப்புறம் நமக்கு ஏதாவது பேச தோணும் என்று நினைத்தவள் குளிப்பதற்கு போய்விட்டாள். அவள் குளித்து வெளியே வந்து நேராக சமையல் கட்டு பக்கம் போனாள். அவளை பார்த்ததுமே மல்லிகாவோ, வாமா காஃபி குடிக்கிறியா, கருணாகரன் எழும்பிட்டானாமா என்று யதார்த்தமாகத்தான் கேட்டார். ரெண்டும் எப்படியும் ராத்திரி முழுக்க சண்டை போட்டிருக்கோம் என்று நினைத்தவர், அந்த பேச்சே வரக்கூடாது என்றுதான் மகன் எழும்பிவிட்டானா என்று கேட்டதே. அவளும் மெதுவாக இல்லை என்று தலையாட்டி பதில் சொன்னவளோ, கொஞ்சம் தலை வலிக்குது, காஃபி வேணும் என்று கேட்டாள். காஃபியா? இரு, நானே போட்டு தரேன். என்ன, உனக்கு காஃபி போட தெரியுமாமா? உங்க வீட்டுல சமையல் எல்லாம் செய்வியா, இல்ல அம்மா செஞ்சு தருவாங்களாமா? இப்படியே அவளிடம் பேச்சை வளர்த்தார். அத்தை, எனக்கு காஃபியெல்லாம் போட தெரியும், நான் நல்லா சமைப்பேன், இந்த 3 வருஷத்துல நான் எல்லாமே படிச்சுட்டேன் சட்டென்று அவள் சொல்லிவிட்டாள். அதை கேட்டதுமே அங்கு நின்ற மீனாவும் மல்லிகாவும் ஒன்று போலவே அவளை திரும்பி பார்த்தனர். அவள் சொன்னதின் அர்த்தம் இருவருக்குமே புரிந்தது. அவர்கள் தன்னை இப்படி திரும்பி பார்த்ததுமே, ஐயோ உண்மையை சொல்லிட்டோமோ என்று முழித்தாள். அது அது வந்து என்று ஏதோ உளறி கொட்டியவள், நானே காஃபி போட்டுக்கிறேன் என்று அவளே அடுப்பில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டாள். காஃபியை மட்டும் இப்ப போட்டுக்கோமா, வேற எதுவும் செய்ய வேண்டாம். வேலைக்காரி வந்து என்ன செய்யணுமோ சொன்னா செஞ்சு வச்சிருவா. உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு மட்டும் சொல்லு, அதையே சேர்த்து செய்ய சொல்லிடுறேன் என்றவாறு அவரவர் கணவருக்கு காஃபியை கலந்து எடுத்தார்கள். எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன், இதான் வேணும் அதான் வேணும்னு கிடையாது, என்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன், எனக்குன்னு எதுவும் தனியா செய்யணும்னு இல்லாத என்றவள் மீனாவை பார்த்து சிரித்தாள். சென்னையில் பெரிய பேங்கில் வேலை பார்க்கிறாள், நன்றாகவே சம்பாதிக்கிறாள். ஆனால் எந்த விதமான திமிருமே இல்லாமல் யதார்த்தமாக அவள் சொன்னவற்றை கேட்டதுமே மீனாவுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது அவளை. ஜீவிதா, அப்படியெல்லாம் எது தந்தாலும் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா. உனக்கு இங்கே என்ன பிடிக்கும், என்ன வேணும் எல்லாத்தையும் கேட்டு செய்ய சொல்லி நீ தாராளமாக சாப்பிடலாம். உனக்கு வேணும்னா செய்யி, இல்லைன்னா வேலைக்காரிகிட்ட சொல்லு, செஞ்சு தருவாங்க. சரிக்கா, சொல்கிறேன் என்றவள் காஃபிக்கு பால் அளந்து எடுத்தாள். அவளுக்கு மட்டுமே காஃபியை போடுவதற்கு பால் எடுத்திருந்தாள். அதை பார்த்ததுமே மல்லிகா அதை பார்த்து கொண்டவர், ஜீவிதா கூட ஒரு டம்ளர் பால் எடுத்து காஃபியை போடுமா, கருணாகரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவான், அவன் எலும்பலைனாலும் கூட நீ காஃபியை கொண்டு போய் வச்சுட்டு எழுப்பினாலே எழும்பிடுவான் என்றவரோ நேற்று நடந்த சண்டைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே போனார். அதை கேட்டதுமே ஜீவிதாவோ என்ன என்று கொஞ்சம் ஷாக்காகி பார்த்தாள். அதை பார்த்த மீனாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், ஜீவிதா கொழுந்தனுக்கும் சேர்த்தியே 2 டம்ளரா காஃபியை எடுத்துட்டு போ, நீ குடிச்சிட்டு இருக்கும்போது கொழுந்தை எழும்பி பார்த்தாருன்னா உன் காஃபியை பிடுங்கி குடிச்சு போடுவாரு. இந்த வீட்டு ஆம்பளைங்க கொஞ்சம் இடக்க மடக்கான ஆட்கள் தான். உன் மச்சானை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறேன்னு நினைக்கிற நீ? இப்படித்தான் நம்ம எகிருனா அப்படி ஒன்று நடந்த மாதிரியே இவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க பாரு. அதுவும் அத்தை இருக்காங்களே, யாருக்கிட்டையும் அவங்க பிள்ளைங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் வீட்டில் வந்து திட்டுவாங்களே தவிர வெளி இடத்துல பொதுவாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. உன் கல்யாண விஷயத்துலையும் கூட மாமாவும் அத்தையும் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிறது சண்டையே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அதனால தான் அக்கறையா காஃபியை எடுத்துட்டு போக சொல்லுதாக. எங்களுக்குள்ள சண்டை இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறாங்கக்கா? அதான் நீங்க 2 பேரும் நடந்துக்கிறதுலயே தெரியுதே. இவங்க ஆசைப்படுவாங்களா? அவர் குத்தால் அருவிக்கு இவங்களை கூட்டிட்டு வருவாராம். எங்களுக்கு தெரியாமலேயே பொண்டாட்டிக்கு உள்ள போடுறது வரைக்கும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாராமா. ஆனா பொண்டாட்டியா அவங்க அப்பா கூட போக சொல்லுவாராமா. இனிமேல் இந்த சின்ன புள்ள சண்டைக்கெல்லாம் யாரும் பஞ்சாயத்து பண்ண வரமாட்டாங்க தங்கச்சியோ என்று சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு கண்ணடித்து சிரித்தாள். ஐயோ, இதெல்லாம் எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களோ என்று நினைத்து அதிர்ச்சியிலேயே கேட்டாள் மீனாவிடம். அதான் பில் இங்க கிடந்துச்சேமா, நாங்க அருவிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க இங்க பல மேட்டர் ஓட்டிருப்பீங்க போல இருக்கு. பில்லு கீழே விழுந்திருந்துச்சு போல இருக்கு. கிளீன் பண்ணும்போது வேலைக்காரி எடுத்து புதுசா இருக்கு என்ன எதுன்னு கொண்டு வந்து தந்தா. நான் இதெல்லாம் வாங்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உங்க ஞாபகம் வந்துச்சு.
குத்தாலம் போயிட்டு வர வழியில அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதான் நடந்திருக்கு போல என்று சிரித்து கொண்டே சொன்னாள் மீனா. அச்சச்சோ, சும்மா இருங்கக்கா, எனக்கு அப்ப போட ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோங்க்கா, அவ்வளோதான். நீ எடுத்தியா இல்ல கொழுந்தனார் எடுத்து தந்தாரா? உங்க கொழுந்தன்தான் என்று சொல்ல பிடிக்காமல் சொன்னாள். அதுக்காகவாவது அவருக்கு ஒரு வாய் காஃபி தண்ணியை கொண்டு போய் கொடுக்கலாம்ல, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல என்று. இதுதான் குடும்பம், இப்படித்தான் கணவன் மனைவியின் வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லி காண்பித்தாள். அதை புரிந்து கொண்டாலும் கூட ஜீவிதாவுக்கு ஒரு மாதிரி வலிக்கத்தான் செய்தது. அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதோ சாப்பாடு கொடுக்கறதோ எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க பேசின வார்த்தைகளை கேட்கறது தான் பிரச்சனையா இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டே காஃபியை போட்டு எடுத்துக்கொண்டு ரூமுக்குள்ளே போனாள். அவள் காஃபி கொண்டு போகும்போதே அவன் எழுந்து விட்டான். அவள் கையில் 2 கப் காஃபி இருப்பதை பார்த்தான். காஃபி தனக்குத்தான் என்று கையை நீட்டி வாங்குவதற்காகவே முயன்றான். அவளோ அவனுக்கு கொடுக்காமல் 2 கப் காஃபியிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துவிட்டு திமிராகவே அவனை பார்த்தாள். அதை பார்த்ததுமே கருணாகரன் சிரித்து கொண்டே எழுந்தவன் அவள் பக்கத்தில் வந்தான். அவளோ கையில் இருக்கும் காஃபியோடு பின்னாக நடந்தாள். அவள் பின்னாடியே நகர்ந்து சுவர் பக்கத்தில் போய் முட்டி மோதி நின்றாள். இப்போது அவளோடு நெருங்கி பக்கத்தில் போனான். அவளது கை 2ஐயும் விரித்து வைத்தவனோ காஃபியை அவளிடமிருந்து எடுக்கும் மாதிரி போனவன் அப்படியே நிறுத்திவிட்டு அவளது முகத்தையே பார்த்தான். நேத்து பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஒன்னும் பண்ணாதவங்க மாதிரியே நைட்டு நம்மள ஆட்டையை போட்டுட்டாங்க. இப்பவும் பார்க்குற லட்சணத்தை பாரு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, காட்டான் காட்டெருமை என்று முணுமுணுத்தாள். காட்டானும் காட்டெருமையும் என்ன செய்யும்னு உனக்கு தெரியுமா? எப்படி முட்டுவாங்கன்னு காமிச்சு தரட்டுமா என்றபடி அவளுடைய முகத்தை பிடித்து நிமிர்த்தியவனோ அப்படியே குனிந்து இதழ் பக்கமாக போனான். அவளோ தன்னுடைய உதட்டை உள்பக்கமாக மடித்து அவனுக்கு போக்கு காட்டினாள். உடனே அந்த முத்தம் கன்னத்திற்கு போய்விட்டது. அவளால் அவனை தள்ளிவிடவும் முடியவில்லை, கையால் தடுக்கவும் முடியாமல் திணறி போனாள். 2 கையிலுமே காஃபி டம்ளர் இருந்ததனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே நின்றிருந்தவளின் கன்னத்தில் மீண்டும் மீண்டும் முத்தம் வைத்தான். இதுக்கு மேல முத்தம் கொடுத்தீங்கன்னா காஃபியை மூஞ்சிலே ஊத்திடுவேன், என்கிட்ட இருந்து தள்ளி போங்க. இங்கே எப்படா பிரிஞ்சு போகலான்னு இருக்கேன், முத்தம் ஒன்று தான் குறைச்சல். இத்தனை நடந்த பிறகும் நேத்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க தானே, அதே மாதிரி மறுபடியும் நடக்காது, நான் விடமாட்டேன். நீ என்ன விடமாட்டேன்னு சொல்றது? அதான் நானே எடுத்துப்பனே. எனக்கு காஃபி தர மாட்டியா? அதான் முத்தம் தந்தேன், இனியும் தருவேன். என் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் தருவேன், யாரும் கேட்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே கொடுக்க முடியும், அப்புறம் நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். அப்ப எவளுக்கு கொண்டு போய் முத்தம் கொடுப்பீங்களா? ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட நான் வரமாட்டேன். இது இவர் பொண்டாட்டியாம்ல என்று உதட்டை சுளித்தாள் அவள். அதை கேட்டதுமே தன் மீசையை முறுக்கியவன், அதையும் பார்க்கலாம் என்று அவளிடமிருந்து விலகியவனோ அவள் கையிலிருந்து ஒரு காஃபியை வாங்கியவன் கட்டிலில் உட்கார்ந்து அதை ரசித்து ருசித்து குடித்தான். அதை பார்த்தவளுக்கு கோபமாக வந்தது. இவங்க பேசினதுக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லாம நடந்துக்கிறாங்க, நான் தான் பெருசா நினைச்சு உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கேன் போல என்று நினைத்தவளோ அவளும் காஃபியை ரசித்து குடிப்பது போலவே உட்கார்ந்திருந்தாள். இதுகளை பேசாம எங்கேயாவது குற்றால காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோமா மக்களே? ஜீவிதா காஃபி குடித்து முடித்ததுமே எழுந்து வெளியே போனவளின் கையை பிடித்து அவள் கையில் தான் குடித்த காஃபி டம்ளரை கொடுத்தான். அதை பார்த்தவளோ, நான் என்ன வேலைக்காரியா? உங்க கப்பை நீங்க தான் கொண்டு போய் போடணும், நான்லாம் கழுவி வைக்க முடியாது. சரி, கொண்டு போகாத, அதுல வச்சுட்டு போ, வேலைக்காரி வந்து எடுத்துட்டு போவா, இதுக்கெல்லாமா நாங்க கெஞ்சுவோம், போவியா என்று எழுந்து குளிப்பதற்கு போய்விட்டான். அதை பார்த்தவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படித்தான் கோபப்பட்டாலும் சண்டையும் போட மாட்டேங்கிறானே, நம்ம கிட்ட தணிஞ்சும் போக மாட்டேங்கிறானே, இவன் பண்றதை நினைச்சு எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது கடவுளே என்று நினைத்தவள் அவன் குடித்துவிட்டு வைத்த கப்பையும் எடுத்துக்கொண்டு போனாள். எதுக்காக எடுத்துட்டு போறான்னு அவளுக்கே தெரியல. அன்றைய நாள் முழுக்க இப்படித்தான் எலியும் பூனையுமாக சீறிக்கொண்டே இருந்தார்கள். அதில் ரோஜா குடும்பம் சென்னைக்கு கிளம்புவதால் அவர்களுக்கு விருந்து, அதோடு சேர்த்து புதிதாக கல்யாணமான ஜோடிகளுக்கு விருந்து என்று எல்லோருமே ஒன்றாக இருந்து பேசி சாப்பிட்டுவிட்டு அந்த நாள் போனதே தெரியவில்லை. சாயங்காலம் போல எல்லோருமே கிளம்பினர். அவர்களோடு சேர்ந்து ஜீவிதாவும் போவதற்காக கிளம்பி கொண்டிருந்தாள். கருணாகரன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாள். ஜீவிதா இப்போது கிளம்பியவளோ அவள் வெளியே வருவதற்கு முன்பாக கருணாகரனை திரும்பி பார்த்தவள் அவள் கண்கள் எல்லாம் கலங்கி குளமாகியே விட்டது. அது அவனிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அப்படியே இமைகளை சிமிட்டி கொண்டு வெளியே வந்தாள். அங்கு எல்லோருக்குமே அவள் இப்போது கிளம்புவது வருத்தம்தான். ஆனால் பிரச்சனை இன்னும் பெருசாகாமல் இருக்க வேண்டுமே. அதனால் கண்டிப்பாக 2 பேருக்கும் ஒரு இடைவெளி தேவைதான். அதனால் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தனர். இப்போது டிரைவர் போட்டுத்தான் சூர்யா சென்னைக்கே போகிறான். மாத்தி மாத்தி ஓட்டிக்கலாம், அப்படி என்றால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்று நினைத்திருந்தான்.
ஜீவிதா வெளியே வந்தவளோ மாமனார் மாமியாரை பார்த்ததுமே அவர்கள் பக்கத்தில் போனவள் அவர்களின் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டவளோ, நான் கிளம்புறேன் மாமா என்றவள் மல்லிகாவிடம் தலையசைத்துவிட்டு வேறு எங்கேயுமே பார்க்காமல் நேராக போய் காரில் ஏறிக்கொண்டாள். இப்போது எல்லோருமே கருணாகரன் வந்ததுமே அவனைத்தான் திரும்பி பார்த்தார்கள். அப்படியே எல்லோர் கூடவும் வெளியே வந்து அங்கிருந்த தூணில் சாய்ந்து நின்று காரையே பார்த்தான். சூர்யாதான் இப்போது திரும்பி, பாய் மச்சான்ஸ், பாய் மாமா, அத்தை போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு காரை எடுக்க சொன்னான். ரோஜாவுக்குத்தான் தன்னுடைய சின்ன அண்ணனை நினைத்து மிக வேதனையாகவே இருந்தது. அண்ணன் கல்யாணம் பண்ணியும் இப்படி வாழ முடியாம தனித்தனியா இருக்காங்களே, இதுல ஜீவிதா மைனியும் சென்னைக்கு வந்துட்டா எப்படி, 2 பேருமா பிரிஞ்சுட்டா என்ன பண்றது என்று சின்ன அண்ணனை திரும்பி திரும்பி பார்த்து கையசைத்தாள். அவனுமே தலையசைத்து விட்டு போயிட்டு வாமா என்று சொன்னவன் ஜீவிதா ஏதாவது சொல்வாளா என்று பார்த்தான். ஆனால் அவளோ தலையை மட்டுமல்ல கண்களை கூட அசைக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். கார் கிளம்பும் போதுதான் சரியாக கருணாகரன் கிட்ட போகலாம் என்று ஒரு எட்டு எடுத்து வைத்தவனோ வேண்டாம் என்று பின்வாங்கிவிட்டான். அது சரி, இவன்லாம் என்னைக்கு திருந்தி எப்ப ஜீவிதா கூட சந்தோஷமா வாழ்றதோ. அத்தியாயம் 24. ஜீவிதாவுக்கும் கருணாகரனை திரும்பி பார்க்க வேண்டுமென்று மனதில் தோன்றத்தான் செய்தது. ஆனாலும் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நேத்து அவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகும் கூட நம்மக்கிட்ட வந்து ஒரு பேச்சுக்கு கூட தெரியாம பேசிட்டேன், உன் மனசு கஷ்டப்படும்படியா பேசிட்டேன், இனி அப்படியெல்லாம் பேச மாட்டேன், உன் மேல எனக்கும் காதல் இருக்கு, நானும் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே, இவகளை நம்பி எப்படி காலம் முழுக்க என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது என்று நினைத்துதான் அவளுக்கு வருத்தமாகவே இருந்தது. அதை வெளிக்காட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கருணாகரனை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே வந்தாள். ஆனாலும் அந்த வேதனையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. அவளை மீறி கண்ணீரே வந்தது. உடனே அது பக்கத்தில் இருந்த ரோஜாவுக்கு தெரியக்கூடாது என்று அவளிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆனாலும் ரோஜாவும் சூர்யாவும் அதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். இதுக்கு மேலேயும் ஜீவிதாவை கட்டாயப்படுத்தி நீ அங்கே இருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் பேசின பேச்சு அப்படி. அது மைனி மனசை எவ்வளோ காயப்படுத்தும்னு இந்த அண்ணன் இன்னும் உணரவே இல்லையே. சென்னைக்கு போறேன்னு பொண்டாட்டி சொல்லிட்டு கிளம்பிட்டாலே அவளை போக வேண்டான்னு சமாதானப்படுத்த தெரியுதா என்ன? 2 எருமைங்களும் இப்படித்தான் வெறப்பாவே சுத்துறானுங்க. பெரிய அண்ணனாவது பரவாயில்ல, மீனா மைனி கொஞ்சம் மாத்திட்டாக, இந்த சின்ன எருமை எப்பதான் மாறுமோ என்று ரோஜா தன்னுடைய அண்ணன்களை திட்டும் அளவுக்கு இருந்தது. அவர்கள் போய்கொண்டிருந்த கார் தென்காசி கிட்ட கூட போகவில்லை. திடீரென்று கார் நிற்கவும் ஜீவிதாவும் ரோஜாவும் என்னாச்சு என்று எட்டி பார்த்தனர். சூர்யாவோ, என்ன இது சின்ன ஹிப்போபோட்டாமஸோட வண்டி மாதிரியா இருக்கு, நடு ரோட்ல வந்து நிக்கிறாரு இவரு என்று சத்தமாக சொன்னான். அதை கேட்டதுமே ரோஜாவோ, என்னது எங்க அண்ணனா? அது எங்க அண்ணன் வண்டியா இருக்காதுங்க. ஆமா, ஏன் வண்டியை குறுக்க கொண்டு போய் விட்டுருக்காங்க? என்னது ஹிப்போபோட்டாமஸ்னா உங்க அண்ணனா என்று முக்கியமான கேள்வியை இப்போதுதான் ஜீவிதா ரோஜாவை பார்த்து கேட்டாள். அதுவா, டாக்டர் மச்சான் அவங்க மச்சானுங்களை இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே அப்படித்தான் கூப்பிடுறாரு. அதான் இப்ப முக்கியமான விஷயமா? இப்ப எதுக்கு அண்ணன் அவசரமா வந்து காருக்கு நடுவுல கொண்டு போய் வண்டியை விட்டுருக்காங்கன்னு தெரியலையே. நாங்க ஏதாவது மறந்து வேற வச்சுட்டு வந்துட்டோமோ? அது எப்படி என் புருஷனை நீங்கெல்லாம் சின்ன ஹிப்போபோட்டமஸ்ன்னு சொல்லலாம்? அவங்க பார்க்க அப்படியா இருக்காக? நல்ல உயரமா கிராமத்து கலையில ஊர் நாட்டா மாதிரி இருக்காக, அதுக்காக இப்படியா சொல்லுவாங்க? நீங்க டாக்டர் அண்ணன்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி வைக்கலையா என்று கேட்டாள். அவள் அப்படி சொன்னதை கேட்டு ரோஜாவோ, என்னது உங்க புருஷனா? கலையா அழகா இருக்கானா? நீங்களா மைனி இப்படியெல்லாம் பேசுறது என்று அதிர்ச்சியில் கேட்டாள். சூர்யாவோ, அது சரி, உன்ன மாதிரியே உன் மைனியும் புருஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது, இதுல 2ம் சண்டையை போட்டு பிரிஞ்சு வேற போறாங்களாம். எனக்கு என்னவோ உங்க அண்ணன் நம்ம விட்டுட்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு போக வரலைன்னு தோணுது, ஏதோ அவர் விட்டுட்டு போற பொண்டாட்டிய தேடி வந்திருக்காருன்னு தோணுது என்று அதிர்ச்சியில் சொன்னான். அதற்குள் கருணாகரன் காரின் முன்பக்கம் வந்து நிற்கவும் அவனை பார்த்ததுமே ஜீவிதா காரை விட்டு இறங்கி வேகமாக வந்தாள். அவளை பார்த்ததுமே கருணாகரன் அப்படியே அவளை இழுத்து நடு ரோடு என்று கூட பார்க்காமல் கட்டி கொண்டான். அவளுமே அவனுடைய கைக்குள் பாந்தமாக அடங்கியவள் அவனுடைய நெஞ்சிலேயே தலை வைத்து அழுதாள். அதை பார்த்த சூர்யாவோ ரோஜாவிடம் திரும்பி, பாத்தியா, உங்க அண்ணன் உனக்காக வரல, அவர் பொண்டாட்டியை தேடி வந்திருக்காரு. இப்பவாவது புரிஞ்சுக்க, அண்ணன் தம்பி எல்லாரும் ஓரளவுக்கு தாண்டி நாங்க தான் எப்பவும் உங்க கூடவே இருப்போம். பாரு எப்படி நட்ட நடு ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான்னு பாரு, காட்டெருமை வந்தா கூட தெரியாது சின்ன ஹிப்போபோட்டாமஸ்க்கு என்று பெருமூச்சு விட்டான். ஏன் டாக்டர், நீங்க தான் ரொமான்ஸ் மன்னனா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பொறாமையெல்லாம்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி, நீ இப்படியே என் பக்கத்துல வராம தூரத்திலே இருந்தா எப்படி புரியும்? டாக்டர், ஏதாவது வாயில வந்துடும், ஏதாவது சொல்லிட போறேன். இதுக்கு மேல மைனி சென்னைக்கு வருவாங்களா என்ன? எங்க அண்ணன் காலையில வரைக்கும் சும்மா தானே இருந்துச்சு, அப்படிதானே சுத்துச்சு,
மைனிய சமாதானம் பண்ணிருக்கலாம்ல. இப்ப நடு ரோட்ல வச்சு கட்டிக்கிட்டு நிக்கிறான் பாருங்களேன். விடுடி விடுடி, பொண்டாட்டிய பார்த்ததும் கட்டிக்கிட்டாரு. சரி வா, நம்ம சென்னைக்கு போவோம். டிரைவர் அண்ணே, வண்டியை எடுங்க, கொஞ்சம் அந்த ஹாரனை அமுக்குங்களேன். டிரைவரும் உடனே ஹாரனை அடிக்கவும் அப்படியே பதறிப்போய் அவனிடமிருந்து விலகிய ஜீவிதாவை பிடித்திழுத்து ஏய் என்று மீண்டும் இழுத்து கட்டி கொண்ட கருணாகரன் டிரைவரை பார்த்து கொன்றுவேன் என்று ஆட்காட்டி விரலை வைத்து மிரட்டினான். அதை பார்த்த சூர்யாவோ, இந்த சின்ன இப்போ ரொம்ப பண்ணுது, காரை விட்டு ஏத்திடுவேன், உங்க அண்ணனை கூப்பிடுறீ, நீ கூப்பிட்டத்தான் பாசத்துல பொங்கிட்டு வருவான். சும்மா இருங்க மச்சான், அவனே இப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவளை தேடி வந்திருக்கான். அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கட்டும், அவங்களா பேசி முடிச்சுட்டு வருவாங்க. எதே பேசி முடிச்சுட்டா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு. ரெண்டும் நடு ரோட்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கடி. நம்ம சென்னை போகணும்னாலும் சரி, எதிர்த்தாப்புல எவனாவது ஊருக்குள்ள போகணும்னாலும் சரி, உங்க அண்ணன் வண்டியை எடுத்தா மட்டும்தான் முடியும்டி என் பட்டுக்குட்டி. ஏண்டி உன் அண்ணனுங்க இந்த அக்கப்போரு பண்ணிட்டு இருக்கானுங்க? சும்மா இருங்க மச்சான், நீங்க பண்ணாததையே எங்க அண்ணன் பண்ணிட்டாரு, கொஞ்சம் சும்மா இருங்க என்று சொன்னதுமே அவன் வண்டிக்கு பின்னாடியே ஹாரன் சத்தம் கேட்டது. யாருடாது என்று பார்த்தால் குணசேகரன் தான் வண்டியில் வந்திருந்தான். கருணாகரன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக போனதும் தம்பி ஏதோ ஜீவிதா கிட்ட பிரச்சனை தான் பண்ண போறானோ என்று நினைத்து அவனும் வண்டியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அது சரி, இந்த பெரிய ஹிப்போவும் வந்தாச்சு, இனி உங்க அப்பா மட்டும்தாண்டி பாக்கி. அவரும் வந்துட்டா பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி தான். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் லீவை போட்டு மாமனார் வீட்டு விருந்த சிறப்பிச்சுட்டு போயிடலாம் பாரு என்று சொல்லி முடித்துவிட்டு திரும்பி பார்த்தான். அங்கே கருப்பசாமியின் கார் வந்து கொண்டிருந்தது. இப்போது சூர்யாவோ, ரோசா, பட்டு ரோசா, அங்க பாரேன் யார் வரான்னு என்று கையை காண்பித்தான். அவளும் அப்போது திரும்பி பார்த்தாள். அங்கே கருப்பசாமி பயந்து போய் காரில் வந்திருந்தார். இந்த சின்னவன் வேற இப்படி வண்டி எடுத்துட்டு போறானே, ஏன் எதுக்குன்னு வேற தெரியலையே என்று பயந்து போய் வந்திருந்தார். இப்போது எல்லோருமே ஜீவிதாவையும் கருணாகரனையும் பார்த்து தலையில் அடித்து கொண்டனர். இதுக்கு மேல என்னதான் சொல்ல முடியும்? அவங்க வாழ்க்கையை அவங்க 2 பேரும் தானே தீர்மானிக்கணும். இப்பவாவது ஒரு முடிவுக்கு வந்தாங்களே, அது போதும் என்று கொஞ்சம் நிம்மதியானார்கள். லேய் குணசேகரா, அங்க நல்ல பாத்துக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போவோம். அப்படியே நம்ம பட்டுமாவையும் காரை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கே வர சொல்லல. அதான் குறுக்கால உன் தம்பிங்காரன் வண்டியை விட்டுட்டு நிக்கிறான்ல, இனி எங்க அவங்கள அங்க போக சொல்ல? இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு போகட்டும் என்று கத்தி பேசினார். அவர் சத்தம் கேட்ட சூர்யா ரோஜாவை பார்க்கவும், அது அம்மா வீட்டுல 2 நாள் இருக்கதான் ஆசைமச்சான், ஆனா நீங்க தனியா இருப்பீங்கன்னு தான் அவங்க கூட வந்தேன் என்று ஒரு மாதிரியாக வார்த்தையை இழுக்கவுமே அவளுடைய எண்ணத்தையும் புரிந்து கொண்டான். அவன் காரை ரிவர்ஸில் எடுக்க பார்க்க அங்கு குணசேகரன் வண்டியும் மாமனாருடைய காரும் நிற்பதை பார்த்துவிட்டு அவர்களை ரிவர்ஸ் எடுக்க சொன்னான். கருப்பசாமியோ கருணாகரனை பார்த்துவிட்டு, இந்த பயலை என்னதான் செய்ய? நேத்து வரைக்கும் அந்த புள்ள வீட்டில் உள்ளவங்களோட சண்டையை போட்டுட்டு இப்ப இப்படி நிக்கிறான் பாரு, எவனாவது பார்த்தா என்ன நினைப்பான்? ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு அவர் காரை ரிவர்ஸில் எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி போனார். குணசேகரனும் கூட, இதுக்கு மேல இங்க நின்னம்னா என்ன பண்ண என்று அப்பாவுடைய காருக்கு பின்னாடியே போய்விட்டான். அவர்களுக்கு பின்னாக சூர்யா போனான். மல்லிகாவும் மீனாவும் பதறிப்போய் அவர்களுக்கு போன் பண்ணி பார்த்தனர். அவர்கள் போனை எடுக்கவே இல்லை என்றதுமே பயந்து போய் வெளியே நின்றனர். அப்போது 3 பேருடைய வண்டியுமே போய் நின்று அவர்கள் எல்லோரும் இறங்கியதுமே கருணாகரனையும் ஜீவிதாவையும் தான் தேடினார்கள். என்னாச்சுங்க? சின்னவன் எங்க? மருமக எங்க? 2 பேரையும் காணலையே என்றவாறு பயந்து போய் ஓடி வந்து கேட்டார். உன் மவனா? அவன் மருமவ கூட தான் இருக்கான், ஆனா எப்ப வருவான்னு தெரியாது, நடு ரோட்ல நிக்கிறான். ஐயோ, என் மவனை விரட்டி விட்டுட்டீங்களா? அவன் எப்படிங்க நம்மளை விட்டுட்டு இருப்பான்? மருமகளை அவ பெரியப்பா பால்ராஜ் கிட்ட விட்டுட்டீங்களோ? ஐயோ, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி என் மவன் வாழ்க்கையவே நாசம் பண்ணி போட்டீங்களே என்று மல்லிகா தலையில் அடித்து கொண்டே அழுதார். அதை பார்த்த கருப்பசாமி தலையில் கையை வைத்து வீட்டின் முன்பாக இருந்த திண்டில் உட்கார்ந்து விட்டார். குணசேகரன் தான் இப்போது ஓடி வந்து, எம்மா எம்மா, எதுக்குமா இப்ப அழுது ஊற கூட்டுற நீ? உன் அவனும் மருமவளும் கட்டி பிடிச்சிட்டு ரோட்ல வர்ற வண்டி சத்தம் கூட கேட்காம நிக்கிறாகம்மா. அதான் அவங்க எப்போனாலும் மெதுவா வரட்டும்னு நாங்க வந்துட்டோம். இதுக்குள்ள அப்பாவை போய் பேசிக்கிட்டு இருக்க பாருமா. போமா, ராத்திரிக்கு கோழி அடிச்சு குழம்பு வை, உன் அவனுக்கு தெம்பா இருக்கும் போ என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். அப்படியா? 2 பேரும் சமரசமாகிட்டாங்களோ? அதை முதல்லயே சொன்னாதான் என்னவா என்று கணவனை திட்டிவிட்டு உள்ளே போய்விட்டார். அவர் இப்படி இருப்பதை பார்த்த சூர்யாதான், எப்படி இருந்த மனுஷன், இவரை கண்டு ஊரே பயப்படுது, அவரையே இந்த மாமியார் திட்டிட்டு போறாங்க. எல்லா கேத்தும் வெளியே தான் காமிப்பார் போல, பொண்டாட்டிக்கிட்ட ஒன்றும் செல்லுபடியாக மாட்டேங்குது. இந்த 2 ஹிப்போபொட்டாமஸுங்களும் இப்படித்தான் வெறப்பா சுத்திட்டு இருந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடங்கிட்டானுங்க. அதுலயும் இந்த சின்ன ஹிப்போ பண்ணதுக்கு வசமா ஜீவிதா கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்பா, இவனுக்கு கொடுக்குற அளப்பறைக்கு அப்படியே குற்றால அருவியிலிருந்து தள்ளிவிடலாம்னு தோணுது. என்ன செய்ய, மச்சானுகளா போயிட்டானுங்களே என்றவாறே உள்ளே வந்தான்.
அவனுடைய தோளை தட்டிய ரோஜாவோ, டாக்டர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு அண்ணனுங்களையும் அப்பாவையும் கழுவி ஊத்துனதெல்லாம் வெளியே கேட்டுருச்சு. சென்னைக்கு வாங்க, பட்னியா போடுறேன். அதை கேட்டதுமே, ஐயோ பட்டு ரோசா, நான் சும்மா தமாசுக்கு மாமாவையும் மச்சானையும் கலாய்ச்சண்டி, நீ அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதன என்று அவளுடைய கன்னத்தை பிடித்து முத்தம் வைத்து கொஞ்சினான். அதை பார்த்த கருப்பசாமியோ, மருமகனே உள்ள போங்க, பெத்ததும் சரியில்லை வந்ததும் சரியில்லைன்னு ஆகி போச்சு, போங்க மருமவனே என்று சொல்லிவிட்டு பாவமாக உட்கார்ந்திருந்தார். எப்படி இருந்த மனுஷன்! ஊருக்குள்ள கருப்பசாமினா கெத்தா சுத்துவாரு, ஆனா வீட்டுக்குள்ள புள்ளைங்க பாசத்துல வெத்தா சுத்துறாரு. அத்தியாயம் 25, இறுதி அத்தியாயம். கருணாகரன் ஜீவிதாவின் தலையில் முத்தம் வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே எந்த காருமே இல்லை. இங்க இருந்த கார் எங்க போச்சு, தங்கச்சி குடும்பம் எங்க என்று யோசித்தவாறே நின்றிருந்தான். அதை பார்த்த ஜீவிதாவோ, என்ன தேடுறீங்க மச்சான்? நம்ம ரோஜா குடும்பத்தை காணல, காரையும் காணல, அதான் தேடுறேன். இன்னுமா புரியாம பாக்குறீங்க? நீங்களும் நானும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போதே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இன்னுமா இங்க நின்று நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு இங்கேதான் தெரியும்ல, அதான் போயிருப்பாங்க. ஓ அப்படி சொல்றியோ? அப்ப நாம தான் இங்க தனியா நிக்கிறோமா என்று கேட்டவாறே அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான். அதில் லஞ்சையானவளோ முகத்தை தாழ்த்தவும் அவளது நாடியை பிடித்து நிமிர்த்தியவன், ஆமா நான் உன்னை பார்க்கத்தான் வண்டியை ரோட்ல காருக்கு குறுக்கால விட்டேன்னு எப்படி கண்டுபிடிச்சு ஓடி வந்த நீ? அது தெரியாது, ஆனா அவங்கள பார்த்ததும் ஏதோ விட்டுட்டு போற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சா, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு இறங்கி ஓடி வந்துட்டேன். நானும் அப்படி தாண்டி வண்டியை எடுத்துட்டு ஓடி வந்தேன். நீ என்னை திரும்பி பார்த்துட்டு தான் போவேன்னு நினைச்சிட்டு இருந்தனா, பார்த்தா நீ என்னை கண்டுக்கவே இல்லை. சரி, இதுக்கு மேல இப்படியே இருந்தோம்னா சரியா வராது. எட்ரா வண்டிய, காரை பாதியில நிறுத்தியாவது தூக்கிட்டு வந்துருவோன்னு தான் வந்துட்டேன். உன்னை பார்த்ததும் தான் அப்படியே ஆசை பொங்கி வந்துருச்சு, அதான் கட்டுப்படுத்த முடியாம கட்டி பிடிச்சிட்டேன். இனி உன்னை எங்கேயும் நான் விட மாட்டேன். நானும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்ப சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு கிளம்புனியே, உனக்கு வேலையும் பார்க்கணும்ல. நீ படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின வேலையில அது லீவு போட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். நான் இனிமேல் சென்னைக்கு நான் போக மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். இனி நீ இல்லாம என்னால் இருக்க முடியாதுடி என்றவன் அவளை இழுத்து வேகமாக கட்டிக்கொண்டு அவளது கன்னத்திலேயே முத்தமிட்டான். அப்படியே அவளுடைய முடிக்குள் கையை நுழைத்து இழுத்து பிடித்தான். அவளோ கண்களை மூடிக்கொண்டாள். அப்படியே அவளுடைய இதழோடு இதழை தீண்டியவன் மெதுவாக இப்போது அவளுக்குள் மூழ்க தொடங்கினான். அதில் மெதுவாக கண்களை மயக்கத்தில் திறந்து பார்த்தவள் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவனுடைய அந்த முத்தத்தை அவளுமே உள்ளூர ரசித்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் பார்த்து ஹாரன் சத்தம் பலமாக கேட்கவும் திடுக்கிட்டு போய் பார்த்தார்கள். பஸ்ஸோ அவன் வண்டிக்கு அந்த பக்கம் நின்றிருக்க, போக முடியாமல் வண்டியை அவன் வண்டி நிற்கவும் வண்டியை எடுக்க சொல்லி டிரைவர் ஹாரன் அடித்திருந்தார். அதை பார்த்தவன், இதுக்கு மேல இங்கிருந்தோம்னா சரியா வராது வா என்று மெதுவாக போய் வண்டியை எடுத்தவன் ஜீவிதாவை உட்கார சொன்னான். அவன் வண்டியை எடுத்ததுமே கண்களை மூடி அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அது அவனுக்கு ஜீவென்ற உணர்வை கொடுக்கவும் நேராக வீட்டில் வந்துதான் வண்டி நின்றது. அவர்கள் 2 பேரும் இறங்கி வீட்டிற்குள்ளாக வரவும் சூர்யா அங்கே இருந்தவனோ நக்கலாக பார்த்து சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த ஜீவிதாவோ வேகமாக ரூமுக்குள் ஓடியே விட்டாள். கருணாகரன் மெதுவாக அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். என்ன மச்சான், நடு ரோட்ல நடந்த ரொமான்டிக் சீன்லாம் முடிஞ்சுதா? எங்க மாப்ள, பஸ்காரன் வந்து ஹாரன் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டான். எங்க நம்மள நிம்மதியா பொண்டாட்டி கூட பேச விட்டுறானுங்க. எதே, நீங்க பேசிட்டு தான் இருந்தீங்களோ? சரிதான் சரிதான். ஆமா, நேத்து யாரும் உன் தங்கச்சியை வேணும்னா கூட்டிட்டு போடான்னு வெங்கடேஷ் கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சுல. ஆமா, அது யாருன்னு தெரியுமா சின்ன மச்சான்? அது யாரு மாப்பிள? என் மச்சாங்கிட்டயே சண்டை போட்டது. நீங்க பண்ணாததையா மாப்பிள நாங்க பண்ணிட்டோம். சந்துல சிந்துபாடு நாள் இல்ல நீங்க. இதெல்லாம் காதல் வாழ்க்கையில சகஜமாப்பா. இத போய் பெருசா பேசிக்கிட்டு உங்களையும் தான் உங்க 2 மச்சானுங்களும் வெட்ட வந்தானுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்களா? நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம்ல. ஃபாலோ பண்ணுங்க மச்சான். 10 மாசத்துல குட்டி கருணாகரனை இறக்குங்க சின்ன மச்சான். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மாப்பிள என்று ஒன்றுக்கொன்று சளைத்தவன் இல்லை என்று பேசி கொண்டிருந்தார்கள். மல்லிகா வேகமாக வந்தவரோ, இவ்வளோ நேரம் என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? மருமவள் எங்க? 2 பேருமா வாங்க, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சூடா சாப்பிட்டுருங்கன்னு என்று அன்போடு கூப்பிட்டார். பாரா, மாமியார் மகனுக்காக ஸ்பெஷலா கோழி குழம்பெல்லாம் வச்சிருக்காங்க. மச்சானுக்கு வாழ்வுதான். இப்போது அவன் அருகில் வந்த ரோஜாவோ, எதுக்கு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர்? நமக்கு இடியாப்பமும் பாயாவும் வந்துச்சு, ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ண விடுடி. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க மச்சான். நம்ம குட்டீஸ் தனியா இருக்காங்கல்ல, நம்ம கிளம்புவோம். அண்ணன் அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான். மகாராணி சொன்னா மறுபேச்சேது. வா, நாம நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் என்று அவளை இழுத்து கொண்டு அவர்கள் இருக்கும் மாடிக்கு போய்விட்டான். ஜீவிதாவையும் சாப்பிட கூப்பிட்டு விட்டு வந்தான் கருணாகரன். இருவருமே சாப்பிட்டு முடித்ததுமே கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்தனர்.
அந்த இரவின் குளுமையில் அப்படியே அவனுடைய நெஞ்சில் சாய்ந்திருந்த ஜீவிதாவின் கையை தன்னுடைய கைக்குள்ளாக பிடித்து வைத்திருந்தான். ஏன் ஜீவிதா, இன்னும் என் மேல கோபம் இருக்கா? கொஞ்சோண்டு கோபம் இருக்கு. மன்னிப்புலாம் கேட்க மாட்டேனா? ஆனாலும் மச்சான புரிஞ்சுக்க. ஏற்கனவே நிறைய பேசினதுதான். ஆனாலும் உங்க அண்ணன் பேசினதும் நடந்துக்கிட்டதும் தப்பில்ல. அது யாரா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். சொல்லு. நானும் அப்படித்தான் உன்னை தோப்புல வச்சு தப்பா பேசிட்டேன். உன்னை காயப்படுத்தணும்னு நான் பேசல. ஆனாலும் உன் மேல ஒரு நல்லெண்ணம் இருந்துச்சா, அது எங்க தப்பா போயிருமோன்னு தான் நானே முந்திக்கிட்டு உன்னை என்கிட்ட நெருங்க விடாம அப்படிலாம் பேசினேன். ஓஹோ, நிறைய காயப்படுத்துன மாதிரி பேசிட்டு அதென்ன மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது? அதெல்லாம் முடியாது. மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்புறம் மன்னிப்பு கேட்கலனா என்ன பண்ணுவீங்களாம் பேங்க் மேடம்? சென்னைக்கு கிளம்பி போயிடுவேன். போ. என்னது போவா? நிஜமாவே நான் போயிடுவேன். போ, நிஜமாவே போ. நானும் உன் பின்னாடியே வந்துடுவேன், அவ்வளோதான். என்னது, என் பின்னாடியே வந்துடுவீங்களா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும், நான் இங்கே இருந்துக்கிறேன். நல்லது, நானும் உன்னை ஒட்டிக்கிட்டு இப்படியே இருந்துடுறேன். எதுக்கு இவ்வளோ கோபத்தையும் என் மேலே வச்சுக்கிட்டு தாலி கட்டினீங்களா? அங்கே வந்து பிரச்சனையெல்லாம் செஞ்சீங்களா? கோபத்தை விடவும் அதிகமாக உன்னை பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உரிமை வந்துச்சு. எனக்கு தான் அவங்கிற கோபம் வந்துச்சு. அதான் நான். அவன் அப்படி சொல்லி முடிக்கவுமே ஜீவிதா, எனக்கு இத்தனையும் வந்துச்சுலாம் இல்லை, ஒன்னே ஒன்று தான் வந்துச்சு. உங்கள் மேலே காதல் வந்துச்சு. அதை தாண்டி எதையும் யோசிக்க முடியல. இத்தனை நடந்த பிறகும் விட்டுட்டு போக மனசு வரல என்றவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. அவளது கண்கள் கலங்கியதையும் குரல் மாறியதையும் கண்டு கொண்டவனோ அவளது முகத்தை தனக்கு நேராக திருப்பினான். ஏன் தெரியல, அழுக வருது. நான் மன்னிப்பு கேட்டா இந்த அழுக போயிருமா? தெரியல. இங்க பாரு, நான் வேணும்னே எதுவும் செய்யல. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க பேசியிருப்பேன். ஆனா உன்னை காயப்படுத்தணும்னு செய்யல. இனி உன்னை காயப்படுத்துற மாதிரி நான் பேச மாட்டேன். அதை மட்டும் உறுதியா நான் சொல்லுவேன். இதுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாம பேசுறதுன்னு சொல்றதோ மச்சான் என்று நக்கலாகவே கேட்டாள். ஆமா, பொண்டாட்டிக்கிட்ட விழுந்தாச்சு. இதுக்கு மேல என்னடி செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச காதலும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையே நம்ம வாழுவோம். என்ன எதுக்கு போட்டு இனி பேசிக்கிட்டு? ஆமா, இனி பேசிட்டு இருந்தா நேரம் தான் வீணாகும் பாரு. நாம பேசாம செயல் இறங்கிருவோமா? என்ன? பாடின்னு சொன்னேன் என்று அவளை இழுத்து கட்டி கொண்டான். ஹேய் ஹிப்போ, இவ்வளோ இறுக்கி பிடிச்சா மூச்சு முட்டுதுல, மெதுவா. அதென்னடி ஹிப்போ, இது டாக்டர் மாப்பிள்ள சொல்ற மாதிரியே இருக்கு. அவரு சொன்னதுதான். உங்களுக்கும் பெரிய மச்சானுக்கும் செல்லம்மா அவரு ஸ்டைல்ல பேர் வச்சிருக்காரு. ஹிப்போனா ஸ்டைலா தான் இருக்கு. ஆமா, அதுக்கு என்னடி அர்த்தம்? ஹிப்போ போட்டாமஸ்னு அர்த்தம். என்னதே? நீர் யானைன்னு தமிழ்ல அர்த்தங்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தாள். அது தெரியும், ஹிப்போபோட்டாமஸ்னா நீர் யானைன்னு. இந்த டாக்டருக்கு குசும்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? எங்களை ஹிப்போன்னு சொல்லியிருக்காரு. ஆனா டாக்டர் அண்ணன் தான் பாவம். ஒத்த தங்கச்சியான உங்க ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு. காதலியையே இந்த பாடுபடுத்தினீங்கன்னா அவரை சும்மாவா விட்டுருப்பீங்க? அதான் அவரு உங்களுக்கு ஹிப்போன்னு பேர் வச்சிருக்காரு என்றவள் மீண்டுமாக சத்தமாகவே சிரித்தாள். அவளுடைய சிரிப்பில் தன்னை தொலைத்த கருணாகரனோ சிரித்து கொண்டிருந்த ஜீவிதாவின் நாடியை பிடித்து நிமிர்த்தியவன் அப்படியே அவள் இதழோடு தன் இதழை இணைத்து கொண்டான். அதை எதிர்பார்க்காதவளோ அவனுடைய தோளை பிடித்து கொள்ள அவனுடைய கைகளை அப்படியே அவளுடைய முதுகோடு போட்டு வளைத்து பிடித்து கொண்டான். அவன் கொடுக்கிற இந்த முத்தம்தான் முதலாக அவளது உயிர் வரை சென்று காதலில் திளைக்க வைக்கிறது. இப்போது அவன் மீதுள்ள காதல் மட்டுமே இதயம் முழுக்க நிறைந்திருப்பதால் நடந்தது எல்லாம் மறந்து தன்னவன் என்று உணர்வோடு இளைந்து அவனை ஏற்றுக்கொண்டாள். கருணாகரனும் அவனுடைய குணத்தை மாற்றி அவளுக்காகவே தன்னை முற்றிலும் விட்டு கொடுத்து அவளுக்குள் தன்னையும் தனக்குள் அவளையும் காதலோடு ஏற்றுக்கொண்டான். அப்பா, ஒரு வழியா சின்ன ஹிப்போபோட்டாமஸ்க்கு காதலும் செட்டாகி கல்யாணமும் முடிஞ்சு வாழ தொடங்கிட்டான்பா. வாழ்க வளமுடன். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. இந்த கதையை பத்தியும் என்னுடைய குரலை பத்தியும் மறக்காம தன்மையா உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிருங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.